Okay. In today's topic, we are going to see company audit. Chapter 10, company audit. Okay. This chapter weightage is around 10 to 15 marks. I'm telling of including MCQs. Okay, 10 to 15 marks this chapter weightage. So I will first segregate the chapters into 4 parts. Okay. So first, company audit. Okay, wow. Company audit. So provisions relating to section 139 to 147. Okay, wow. Then 148 cost audit patti. 148 cost audit patti. Then Caro. Then miscellaneous. Then miscellaneous. What is that miscellaneous, bro? Section 177 audit committee. அப்புறம் வேற என்ன வரும்? எக்ஸாம்பிள்ஸ் ஐம் டெல்லிங் மிஸ்செலேனியஸ்ல வர்றது. ஜாயிண்ட் ஆடிட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இது. அப்புறம் இது ஒன்று வரும், டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்ட்டு ஒன்று வரும். ஓகேவா? பிரான்ச் ஆடிட். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து மேஜர் பார்ட்ஸ். காரோ கம்பல்சரியா வரும். ஓகேவா? காரோ 2020 அப்ளிகபிள் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ கம்பெனி ஆடிட்ல இவ்வளோ நம்ம கவர் பண்ணா கம்பெனி ஆடிட் ஓவரா ப்ரோ? எஸ், ஓவர். ஓகேவா? இதுல செக்ஷன்ஸ்லாம் படிக்கணும் இந்த சாப்டர்ல. எதுக்குன்னா நல்லா இருக்கும் இந்த சாப்டர், ரொம்ப ஈஸி. நான் ரொம்ப ஈஸியா உங்களை படிக்க வச்சிருவேன் இந்த சாப்டர்ல இருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா? இதை நம்ம வந்து ஒரே நாள் நம்ம படிக்க போறது கிடையாது. நம்ம இதை வந்து எப்படி பார்க்க போறோம்னா 3 பார்ட்ஸா நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. ஓகே, ரைட். ஓகே, so before getting into that, I want you to remember the name and number of section. Okay, so first section 139. What is 139? Appointment of auditor. அப்போ ஒரு ஆடிட்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும்ன்றது செக்ஷன் 139ல சொல்றாங்க. ஓகே, right. Next, section 140. What is section 140? Removal, resignation, of auditor. What is 141 important section? Eligibility, qualification, and disqualification. 142 auditors remuneration. ஒரு ஆடிட்டருக்கு யார் ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவா, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவா, எங்க ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்றத செக்ஷன் 141ல நம்ம பார்க்கலாம். சாரி, 142ல நம்ம அதை பார்க்கலாம். 143 ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர். 144 auditor not to render certain services. சில சர்வீஸ்லாம் ஆடிட்டர் வந்து ப்ரொவைட் பண்ண கூடாது. 144ல சொல்றான். 144 தடை. சென்னையில அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் 144 தடை போட்டாங்களே, அப்போனா அங்க வந்து குரூப்பா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த 144 வந்து ஆடிட்டருக்கான ஒரு தடை. இந்த சர்வீசஸ்லாம் ஆடிட்டர் பண்ணக்கூடாது. 145
Auditor's duties, sorry, audit report. Wait. 145, yes. Audit. Sign the audit report. Auditor to sign audit report and other document. Other document. 146, auditor to attend general meeting. Okay, auditor to attend general meeting. 147, provision for contingencies. The auditor punishment, not provision. Provision for contingencies and punishment for contravention. Punishment for contravention. Okay, so இதுல first நான் என்ன எடுக்க போறேன்னா punishment for contravention தான் நான் எடுக்க போறேன். ஓகேவா? ஏன்னா ப்ரோ எல்லாம் ஃபர்ஸ்ட் 139 வருவாங்க, நீங்க முதல்ல 147 ஆரம்பிக்க. நான் ரீசன் சொல்றேன். இப்போ ஆடிட்டர் நாட் டு ரெண்டர் சர்டன் சர்வீசஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 144 இஸ் டெல்லிங் ஆடிட்டர் நாட் டு ரெண்டர் சர்டன் சர்வீசஸ். ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் கொடுத்துருப்போம். அந்த சர்வீசஸ்லாம் ஆடிட்டர் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ அந்த சர்வீஸ்லாம் ஆடிட்டர் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. பண்ணலாமா பண்ணக்கூடாதானா நீ என்ன பண்ணுவ? பண்ண வேணாம் அப்படின்னு எழுதிடுவ. நான் கேட்கிறேன், பண்ணிட்டான். 144 இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஆடிட்டர் அந்த சர்வீஸ பண்ணிட்டான். அப்போ என்ன வரும்? அப்போ 147 வரும். அதே மாதிரி 145 ஆடிட்டர் போய் சைன் பண்ணணும். ஆனா ஆடிட்டர் சைன் பண்ணல. அப்ப என்ன ஆகும்? பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன். ஜெனரல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். இல்ல அட்டென்ட் பண்ணாம விட்டாங்க வச்சுக்கோயேன். அப்ப என்ன வரும்? பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன். ஆடிட்டர்ஸ் ரெமுனரேஷன். மேனேஜ்மெண்ட் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன். அப்போ எல்லாத்துக்குமே அவன் இது பண்ணக்கூடாது, பண்ணலாமா வேணாமான்னு சொல்றது 139ல இருந்து 146 வரைக்கும் அவன் இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா ப்ரொவிஷன்ஸை சொல்றாங்க. அந்த ப்ரொவிஷனை வைலேட் பண்ணிட்டானா அப்போ அப்சல்யூட்டா ஆன்சர் என்னவா இருக்கும்? இது இவன் பண்ணக்கூடாதுன்னு இந்த செக்ஷன் சொல்றான். அதை மீறி இந்த ஆடிட்டர் இதை பண்ணிட்டான். அப்போ இது பண்ணதுனால அவனுக்கு இவ்வளவு ஃபைனு, இவ்வளவு வருஷம் ஜெயிலு. நான் சொல்றது புரியுதா? So that is why I tell first we will study section 147 punishment for contravention. ஏன்னா அதுக்கப்புறம் நான் மீதி செக்ஷன்லாம் சொல்லிட்டு ப்ரொவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு கேட்பேன், என்னமா இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பேன். அப்போ your answers will be like yes bro, we can, we should not அப்படின்னு. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 147 பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன். இது புக்லலாம் வேணாம், இது நம்ம இங்க பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஒரு இதுவாக கொடுத்து வச்சிருப்பான் புக்ல. ஸோ ரைட். 147 டோட்டலி வி ஹேவ் சோ மெனி சப்செக்ஷன்ஸ். 5 சப்செக்ஷன் இருக்கும். அதெல்லாம் வேணா நம்ம லைட்டா பார்த்துக்கிறோம். எது நமக்கு தேவையோ அது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 147. வாட் இஸ் 147? பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன். இது எவனும் நம்ம பையன் தான் எழுதியிருக்கான் தெரியுமா? ஏன்னு நான் சொல்றேன். ஸோ இதுல சப்செக்ஷன் 5 சப்செக்ஷன் இருக்கு. பட் ஐ வில் டேக் only 3 subsections. Only 3 subsections. That is enough for us. ஸோ நான் எப்படி எழுதுறனோ அப்படியே எழுதிக்கோங்க. 147 subsection 1, 147 subsection 2, 147 subsection 3. Exam point of view, this 3 is enough. 147 subsection 1 யாருக்குன்னா ஆஃபீஸர்ஸ், கம்பெனில இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு அண்ட் கம்பெனிக்கு. இப்போ எனி டிஃபால்ட், ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்ல என்ன போட்டுக்கோ? எனி டிஃபால்ட். எனி டிஃபால்ட்.
Any default. Any default by officers or company na enna vandrum? 147 subsection 1 will attract. 147 subsection 2 யாருக்கு? Auditors. And 147 subsection 3 யாருக்கு? Auditors. Okay va? I will make you to read the provision. First copy this. I mean, நான் எழுதுறதை என் கூட அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் I will take you to the provision and I will explain. Okay? Right. Listen. இவன் என்ன சொல்றான்? 147 subsection 1 ஆஃபீஸரோ கம்பெனியோ வந்து செக்ஷன் 139ல இருந்து 146 வரைக்கும் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கிற ப்ரொவிஷன் 139 to 146 வந்து ஆடிட்டருக்கும் அப்ளை ஆகும், மேனேஜ்மெண்ட் அதாவது கம்பெனிக்கும் அப்ளை ஆகும், அதுல இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். சரியா? அதனால அவன் என்ன சொல்லிட்டான், ஆஃபீஸர்ஸ் ஆர் கம்பெனி இந்த சாப்டர்ல இருக்க 139 to 146ல இருக்க செக்ஷன்ஸ்ல ஏதாச்சும் அவன் வந்துட்டு கான்ட்ரவென்ஷன்ஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு ஃபைன் எவ்வளவு சொல்றான்னா, கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு சொல்றான், கம்பெனிக்கு எவ்வளவு சொல்றான்னா ஃபைன் வந்துட்டு 25,000 rupees which may extend to 5 lakh, which may extend to 5 lakh. இது யாருக்கு? கம்பெனிக்கு. அப்போ ஆஃபீஸர்ஸ் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா ஆஃபீஸர் ஒரு ஹியூமன் பீயிங். கரெக்டா? ரைட். அப்போ அவனுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 rupeesல இருந்து 1 lakh rupees வரைக்கும். அவன் ஹியூமன் பீயிங் தானே, அப்போ அவனை ஜெயில தூக்கி போடலாம்ல. 1 year imprisonment or both. Clear? அப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற செக்ஷன்ஸ் 139 to 146ல ஆடிட்டர் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், சரி ஒரு கம்பெனி ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னா அப்ப அந்த கம்பெனி வந்து இது பண்ணக்கூடாது, இது பண்ணிடுச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் நான் சொல்றேன் எது பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்னு. இப்போ இது பண்ணக்கூடாது, இல்லை இந்த ப்ரொவிஷனை கம்பெனி வைலேட் பண்ணிச்சுன்னா கம்பெனிக்கு வந்து 25,000 to 5 lakh rupees வரைக்கும் ஃபைன். கம்பெனில இருக்க ஆஃபீஸர் ஏதாவது டிஃபால்ட் பண்ணிட்டான்னா 10,000ல இருந்து 1 lakh வரைக்கும் ஃபைன். இல்ல 1 year ஜெயில போடலாம், இல்ல ரெண்டுமே ஃபைனும் போடலாம், 1 year ஜெயிலையும் போடலாம். கிளியரா? கிளியர். ஆடிட்டருக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் தான். என்னன்னா செக்ஷன் 139, செக்ஷன் 143, செக்ஷன் 144, செக்ஷன் 145. வெறும் இந்த 4 செக்ஷன்ல கான்ட்ரவென்ஷன்ஸ் பண்ணா மட்டும்தான் ஆடிட்டருக்கு ஃபைன், இம்ப்ரிசன்மெண்ட், அப்படி இல்லைன்னா இல்லைன்னு. Able to understand? So he is telling if auditor is making default only in these 4 sections, he will be punishable, or else he will not be punishable. Okay va? Right. Super ma. கவனிங்க, எவ்வளோ ஆடிட்டருக்கு ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்நோயிங்லி பண்ணிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, we will classify into 2. Auditor unknowingly, knowingly, or willfully, இல்ல willfully தப்பு பண்ணிட்டான். இப்போ அன்நோயிங்லி தப்பு பண்ணா எவ்வளோ ஆடிட்டருக்கு ஃபைனு? 25,000 to 5 lakh rupees, or 4 times this remuneration. Whichever is higher, whichever is lower. அங்கேயும் லோவர் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ தெரிஞ்சு பண்ணா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா 50,000 to 25 lakh. 25
25 lakh or 8 times the remuneration. Okay. Plus imprisonment வந்து இந்த இடத்துல எவ்வளவு சொல்றாங்கன்னா 1 year. Whichever is less imprisonment 1 year. Clear guys? இப்போ இங்க வா, மேல நான் முன்னாடி எழுதின செக்ஷன்ஸ் பேஜ்ல போ. இப்போ இது இருக்கு. இப்போ இங்க என்ன இருக்கு? அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். அப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ல ஏதாவது ஆடிட்டர் தப்பு பண்ணா ஆடிட்டருக்கு ஃபைன் இருக்கா? இருக்கு ப்ரோ. அப்போ இந்த செக்ஷன்ல அவன் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது டிஃபால்ட்டோ கான்ட்ரவென்ஷன் பண்ணிட்டா உன்னோட ஃபைனல் ஆன்சர்ல 147 சப்செக்ஷன் 2 வரணும். புரியுதா? 143ல அவன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்ல ஏதோ கான்ட்ரவென்ஷன் பண்ணிட்டான். அப்போ கண்டிப்பா வந்துட்டு என்ன வரும்? கடைசியில 147 சப்செக்ஷன் 2 வரும். ஆடிட்டர் நாட் டு ரெண்டர் சர்டன் சர்வீசஸ். சில சர்வீஸ்லாம் ஆடிட்டர் பண்ணக்கூடாது, அதை மீறி அவன் பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம 147 சப்செக்ஷன் 2 ஃபைனலா எழுதிடணும் நம்ம. ஓகே. ஆடிட்டர் டு சைன் ஆடிட் ரிப்போர்ட். ஆடிட்டரோட பேசிக் டியூட்டியே ஆடிட் ரிப்போர்ட் தான். அதே நீ சைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதுல தான் நீ கான்ட்ரவென்ஷன் பண்ணனா உனக்கு ஃபைன். என்னதான் நம்மளால இந்த இது எழுதியிருந்தாலும், ஐ மீன் இது நமக்காக கிரியேட் பண்ண மாதிரி இருந்தாலும், ஆடிட் ரிப்போர்ட்லேயே நீங்க ஏதாவது கான்ட்ரவென்ஷன் பண்ணா நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றோம். ஆடிட்டர் ரைட் நாட் டு ரெண்டர் சர்டன் சர்வீஸ். நான் தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்றேன்ல, அது சொல்லி நீ பண்றனா அப்போ 147 சப்செக்ஷன் 2 தான். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். உன்னோட ரைட்டு உன்னோட டியூட்டில நீ எப்படி தவறலாம்? 147 சப்செக்ஷன் 2. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ல நீ எப்படி தப்பு பண்ணலாம்? 147 சப்செக்ஷன் 2. இஸ் தட் கிளியர்? ரைட். அப்போ ஆபீசர்ஸோ கம்பெனியோ தப்பு பண்ணா 147 சப்செக்ஷன் 1. ஓகேவா? 147 சப்செக்ஷன் 3 என்ன சொல்றான் அப்படின்னா, ஆடிட்டர் 147 சப்செக்ஷன் 2 அட்ராக்ட் ஆகிற ஆடிட்டர் வந்து he shall be liable to refund the remuneration. இங்க என்ன சொல்றான்னா, refund the remuneration received. ஓகேவா? இது remuneration received. இன்னொன்னு என்ன சொல்றான்னா, pay for damages. பே ஃபார் டேமேஜஸ். உன்னால உன் கிளைண்ட் ஏதாச்சும் லாஸ் சஃபர் டேமேஜ் ஏதாவது இருந்தானா அவனுக்கு நீ வந்து உன்னோட கிளைண்ட்டோ இல்லை கிரெடிட்டாஸோ உன்னோட மெம்பர்ஸோ இல்லை கவர்மெண்ட் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் டேக்ஸ் எவேட் பண்ணியிருக்க கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு இதாக இருக்கு, ஸோ அதெல்லாமே வந்து இது பண்ணிருக்கலாம், டேக்ஸ்ல வரும். லெட் இஸ் நாட் கெட் இன்டு தட். கிளியர் வித் 147. ஸோ இவ்வளோ செக்ஷன்ஸ்ல ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் செக்ஷன் 147. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் செக்ஷன் 147. கரெக்டா? ரைட். எனி டவுட்ஸ் மா? 147. ஸோ 147 சப்செக்ஷன் 1 வந்து ஆஃபீஸர்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு. 147 சப்செக்ஷன் 2 வந்து ஆடிட்டர்ஸ்க்கு. அதுவும் 147 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லிடுறான்? எல்லா செக்ஷன்ல கான்ட்ரவென்ஷன் பண்ணா ஆடிட்டருக்கு ஃபைனா இல்ல ஒன்லி லிமிடெட் செக்ஷன்ஸ்? ஒன்லி லிமிடெட் செக்ஷன்ஸ். வாட் ஆர் தோஸ் லிமிடெட் செக்ஷன்ஸ்? 139 சப்செக்ஷன் 1, 139 சப்செக்ஷன் 4, 139, 143, 144, 145. 139, 143, 144, 145. இந்த 4 செக்ஷன்ல தப்பு பண்ணா மட்டும்தான், இந்த 4 செக்ஷனை கான்ட்ரவென்ட் பண்ணா மட்டும்தான் ஆடிட்டருக்கு பனிஷ்மெண்ட். மத்தபடி இப்போ 146 ஆடிட்டர் கான்ட்ரவென்ட் பண்ணிட்டா ஃபைன் இல்ல, என்ஜாய். ஓகே, யூ ஆர் ஆல் கிளியர்? 147 சப்செக்ஷன் 1 ஆஃபீஸர்ஸ் அண்ட் கம்பெனிஸ், அதுக்கு வந்து ஃபுல்லா. 147 சப்செக்ஷன் 2 is for auditors and 147.3 is for also auditors. Any doubts guys? Nikita, Abhirami, all clear? Clear bro. Okay, right. Next, இப்போ இது நான் சொன்னதுதான் புக்ல இருக்கா வெரிஃபை பண்ணிக்கலாமா நம்ம? ஜஸ்ட் கிராஸ் செக் அதான் இருக்கும்.
Okay. If any provisions, able to see it? If any provision section 139 to 146 contravene, the company shall be punishable with a fine not less than 25,000, which may extend to 5 lakh. இதுவே ஆஃபீஸர் மேல டிஃபால்ட்னா 10,000, which may extend to 1 lakh. Okay, right. Next, if an auditor of the company contravenes any provisions of 139, 140, 145, 140, 139, 143. Okay, in my book they have given 143 also. In 143 இருக்குமா 143 கூட வருமா? ஓகேவா, ரைட். காரோ 2020 இருக்க புக் தான் அது. ஸோ கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ரீஃபண்ட் remuneration received by him, any damages to statutory bodies or creditors, members, ஓகேவா. ஸோ இது எல்லாமே கொடுத்துடணும். ஓகே, 5 lakh to 4 times the remuneration, 25,000 to 5 lakh. Done. Now I will go to section 144, auditor not to render certain services. Then I will come to page 144, auditor not to starting. Okay. Yes. Okay. Section 144, Companies Act 2013 என்ன சொல்றான் section 144ல, auditor not to render certain services. சில சர்வீஸ்லாம் ஆடிட்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். என்னென்ன சர்வீசஸ் அப்படின்னா, I will give a mnemonic. Okay, so Mia, Ria, Dia. ஓகேவா, என்ன ப்ரோ மூணுமே கேர்ள்ஸ் நேமா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு தேவை என்ன, பாஸ் பண்ணிட்டு நம்ம போகணும். M for management service. M for management service. I for internal audit service. A for accounting and bookkeeping service. R for rendering of outsourced financial service. Another I for investment advisory service. Another A for actuarial service. D for design and implementation of financial information system. ஓகேவா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எழுதுற போறீங்க, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டி. அனதர் ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சர்வீஸ். ஏ ஃபார் எனி அதர் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். ஏ ஃபார் எனி அதர் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். இப்போ அவன் என்ன சொல்றான், an auditor appointed under this act shall provide to the company only such other services are approved by the board of directors or audit committee, but shall not include the following services. அப்போ ஒரு ஆடிட்டர் என்ன சர்வீஸ் கொடுக்கணும், டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ இல்ல ஆடிட் கமிட்டி என்ன சொல்றாங்களோ அந்த சர்வீஸ் தான் ஆடிட்டர் ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா, இந்த ஃபாலோயிங் சர்வீசஸ் இந்த மியா ரியா தியா சர்வீசஸ் ஆடிட்டர் கம்பெனிக்கு, auditor shall not render directly to the company or indirectly to the company, not only for company, to this as companies also. HAS அப்படின்னா holding company, associate company and subsidiary companies. ஓகேவா, hereafter whenever I say as companies, it is like holding company, associate company and subsidiary company. இப்போ நான் ஒரு ஆடிட்டரா அப்பாயிண்ட் ஆயிட்டேன்ப்பா, நான் என்னோட கம்பெனிக்கோ இல்லை என்னோட ஹேஸ் கம்பெனிஸ்க்கோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த மியா ரியா தியா சர்வீசஸ் நான் ப்ரொவைட் பண்ணக்கூடாது.
இப்போ இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள், நவ் ஐ வில் கிவ் யூ 2 questions. You are going to answer it. Okay. So question number 1 வந்து என்னன்னா, Mr. NK has been appointed as an auditor for say XYZ Limited company, and XYZ Limited company has requested NK to provide management services and internal audit services. Comment அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உடனே எக்ஸாம்ல என்ன எழுதணும்? சி ஆல்வேஸ் இந்த லா மாதிரி வருது, கம்பெனி ஆடிட்லாம் லா மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வருதுல்ல, முதல்ல சட்டம் என்ன சொல்லுது ப்ரொவிஷன் எழுதணும். அப்புறம் ஃபேக்ட்ஸ், கிவன் கேஸ், அப்புறம் கன்க்ளூஷன், ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ்ல நான் என்ன எழுதுவேன் இந்த கொஸ்டினுக்கு? As per section 144 of the Companies Act, an auditor appointed shall not render the following services directly or indirectly to the company or to its holding company or to its associate company or to its subsidiary company. The following services are as follows. First management services, internal audit services, accounting and bookkeeping services, rendering of outsourced financial services, investment banking services, actuarial services, designing and implementation of financial information system, investment advisory services, and any other services. In the given case, இது provision. Okay, அடுத்து என்ன எழுதுவேன்? In the given case, Mr. NK has XYZ Limited has requested NK to provide management services and internal audit services. Conclusion, Mr. NK shall not provide the following services to the company. அது மீறி NK கொடுத்தா, NK அந்த சர்வீஸ் பண்ணா, he will be liable under, இன்னைக்கு ஒன்று சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் 147 சொல்லுவேன், திரும்ப 141 உள்ள நான் கொண்டு வருவேன். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம 141 பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அங்க வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஐ மீன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரவங்களுக்கு 141. ஸோ 141ல இதே விஷயத்த வேற மாதிரி சொல்லுவேன் நான். ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த பார்ட் 1, இது வீடியோ வந்து பார்ட் 1ல இருக்கும். பார்ட் 2 ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து 144, 141, அப்படியே 147 மூணுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணுவேன் நான். ஓகேவா? ஓகே, ரைட். இந்த கிவன் கேஸ்ல என்ன எழுதுவேன்? இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடாது, எஸ் பீன் கிவன். கன்க்ளூஷன், மீறி ப்ரொவைட் பண்ணா விச் செக்ஷன் வில் பி அப்ளிகபிள்? 147 சப்செக்ஷன் 2. அவன் பண்ணிட்டான், இந்த சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸும் இன்டர்னல் ஆடிட் சர்வீஸும் நவீன் ப்ரொவைட் பண்ணிட்டான். அப்ப ஆன்சர் என்ன? ப்ரொவிஷன் படி இது பண்ணக்கூடாது, இந்த கிவன் கேஸ்லயும் இது பண்ணக்கூடாது. கன்க்ளூஷன், நவீன் இது பண்ணிட்டாரு, அதனால he will be liable under section 147 subsection 2. அதோட நான் சொன்னல, ஆடிட்டர் வில்லிங்லி அன்வில்லிங்லி பண்ணா என்ன ஃபைனோ அதை எழுதி விட்டுருணும். அன்வில்லிங்லி அன்னோயிங்லி பண்ணா 4 times remuneration some amount, and அது வந்து வில்லிங்லி பண்ணா 8 times remuneration, blah blah blah. Okay, clear with 144? ஓகேவா? ரைட், சூப்பர். You are done with 144. Now we will go to section 142. ஓகேவா? 142 அப்படி என்ன இருக்கு? அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்னதான். ஜஸ்ட் within a moment you can complete. Auditors remuneration. ஓகேவா? ஸோ ஆடிட்டரோட ரெமுனரேஷன் யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? It will come here. Yes, section 142. Section 142 speaks about auditors remuneration. Auditor remuneration யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? The remuneration of the auditor will be fixed in general meeting. Okay, sometimes board may fix the remuneration for first auditor appointed by it. So remuneration எங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ஜெனரல் மீட்டிங்ல தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட். ரெமுனரேஷன்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகும்? Any fee payable to the auditor includes any expense incurred by the auditor in connection to the audit of the company or any facility included to him, but does not include any remuneration paid to him for the service rendered. ஓகேவா? கிளியர்? ஒண்ணுமே இல்லை, ஆடிட்டருக்கு எனக்கு ரெமுனரேஷன் இருக்கு, அது தனி. அதை தவிர்த்து ஆடிட்காக சில எக்ஸ்பென்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணிருப்பேன், அதுவும் என் ரெமுனரேஷனுக்குள்ள வந்துடும். யாரு ஃபிக்ஸ் பண்ணுவா? ஜெனரல் மீட்டிங்ல
மெம்பர்ஸ் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மே ஃபிக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கு போர்ட் மே determine sometime. If board தான் அவனை அப்பாயிண்ட் பண்ணிட்டானா board may fix remuneration. Generally general meeting la members will fix. Okay, so we are completed 147, 144 and 142. 3 sections we have completed. Okay, right, next video.